இப்பதான் நினைச்சிட்டு இருக்கிறோங்கிறோம் இல்ல. சாமி ஏன் இந்த வர்க்கத்தை கொடுத்துருக்கிற, ஏன் ஒரு 8 மணி நேரம் பிரிச்சு விடுற அப்படின்னா அவர் என்ன ஞாபகப்படுத்துறாரு, ஏய் தற்காலிகமாக இந்த உடம்பு உன்னை விட்டு பிரிகிற போதே நீ இருளுக்குள்ள போய் விடுகிறிய, இந்த உடம்பு டெம்பரரியா டிஸ்கனெக்ட் ஆகி போகும்போது நீ இருளுக்கு போகிறிய, உடம்பே இல்லாத போது எங்க இருந்த? என்னங்க, உடம்பு இருக்கிற போதே இருட்டுக்கு போறோம்ல 8 மணி நேரம், உடம்பு இருக்கும் போதே போறோம், உடம்பே இல்லாத போது இருளதான் இருக்கும். அந்த இருள இருந்த உனக்கு உடம்பு தந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு ஒவ்வொரு நாள் இரவும் இறைவன் நமக்கு நினைவுபடுத்துவதுதான் இந்த உறக்கம். படுக்க போகும்போது சாமி நீ இன்னைக்கு கொடுத்த இந்த உடம்பை வச்சு என்னால் எத்தனை பேருக்கு உபத்திரம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணியாச்சு, இப்போ நான் தூங்குறேன், நாளைக்கு காலையில் இப்போ இரவு முழுவதும் இந்த உடம்புல எனக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லைங்க? நான் முதல்ல சொன்னேன், இந்த உடம்புல கண்ட்ரோல் இருக்கா? இல்லை கேள்வி போனால் பாம்பு போனால் பார்க்க முடியுதா? ஆனால் உடம்பு கட்டுப்பாடை இழந்துட்டோம். கட்டுப்பாடை இழந்தவங்க ஹார்ட் துடிக்கிறது நின்றுச்சா? மூச்சு காய்ச்சி போயிட்டு வர்றது நின்றுச்சா? அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உடனே 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஹார்ட் துடிக்குதா? நம்ம கூட தூங்குறேன்னா என்னைக்காவது செக் பண்ணியிருக்கிறேன்னா நான் பாட்டுக்கு போயிடுறேன், ஆனால் ஹார்ட் துடிச்சு என்ன காரணம்? எப்படி நாம இந்த உடம்பை விட்டு விரிஞ்சாலும் நாம இந்த உடம்பை தான் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். இந்த இடத்துக்கு பேரு அநாகதம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சித்தி ஆகியா இது அநாகதம். அநாகதம் என்ன அர்த்தம்னா, ஆகதம்னா அடித்தல்னு அர்த்தம். ஆகதம்னா அநாகதம்னா அடிக்காமலேயே ஒலி எழுப்பு. அடிக்காமலேயே இங்க ஒலி எழுப்பு. யார் இங்க அடிக்கிறா? டப்பு 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 கேட்குதா? நின்றுச்சுன்னா வெளியில் அடிக்க ஆரம்பிச்சிருவான். டப்பு 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 டப்பு. அங்க என்ன அந்த இடத்துல அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அங்க திருக்கோயில் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மூலவர் அங்கிருந்து நடராஜர் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயில் ஆகுது சார். மூலவர் நம்ம பூர்வ மத்தி, இது விமானம், இது பூர்வ மத்தி. இங்கிருந்து